நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த தமிழ் பாடத்திற்கு புதிய கோர்ஸ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ அதன் அடிப்படையில தற்பொழுது வெளியிட்டிருக்கக்கூடிய தமிழ் பாடத்திற்கான புதிய சிலபஸ் அதை முழுமையாக உள்ளடக்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ஆனது தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து 20,000 ஒரு வரி செய்திகளை உள்ளடக்கிய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டினுடைய மாதிரி பக்கங்கள், இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றது, இதனுடைய மாதிரி பக்கங்கள் என்ன, இதை எப்படி நம்ம தயார் பண்ணியிருக்கோம், இதை எப்படி நீங்க படிக்கணும், இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கு, எல்லாத்தையுமே A to Z இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிற பட்சத்துல இந்த 2025 தமிழ் பாடத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அரசு பணிக்கான ஒரு வழிமுறையை உருவாக்கிக்கலாம். சோ அதற்கான முழுமையான தகவல் இந்த வீடியோல கொடுத்துருவோம். சோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்த முழுமையான தகவல், சோ அதே மாதிரி கொஸ்டின் பேங்க், இது ஆன்லைன்ல எப்படி நம்ம சாம்பிள் பார்க்கணும், சாம்பிளோட PDF வந்து கடைசியில நம்ம நினைச்சு அந்த வீடியோ எண்ட்ல காட்டுவோம். சோ எல்லாமே A to Z இந்த வீடியோல வந்துடும். சுபைக்குழு ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கோங்க. தற்பொழுது வெளியிட்டு இருக்கக்கூடிய 10 யூனிட்டுக்கான பாடத்திட்டம் இதை முழுமையாக உள்ளடக்கி சுபைக்குழுவின் சார்பாக 12 தொகுதிகளை உள்ளடக்கிய ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்தது. சோ நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ கொடுத்திருப்போம். அந்த வீடியோல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். இப்ப யூனிட் 1க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸா வந்து பாத்தீங்கன்னா 3 புத்தகங்கள், மூல புத்தகங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3 புத்தகத்துல இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய புக்கினுடைய தகவல்கள் எல்லாமே இந்த 12 தொகுதி மெட்டீரியல்ல நம்ம கொண்டு வந்துட்டோம். அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய மூல புத்தகத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் கொஸ்டினா கிரியேட் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க மூல புத்தகத்தினுடைய தகவலை ஸ்டடி மெட்டீரியல்லையும், மீதி இருக்கக்கூடிய மூல புத்தகத்தின் தகவலை கொஸ்டின் பேங்காகவும் 2 வடிவிலையும் நீங்க வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் கொஸ்டின் பேங்க்ல இருக்காது, கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற கண்டென்ட் ஸ்டடி மெட்டீரியல்ல இருக்காதுங்கக்கூடிய அளவிற்கு ஒவ்வொரு பார்ட்டா நம்ம என்ன செஞ்சுட்டோம், பிரிச்சுட்டோம். ஸ்டடி மெட்டீரியலுடைய மூல புத்தகத்தினுடைய தகவல்கள் ஒரு பகுதியாகவும், கொஸ்டின் பேங்க்ல மற்ற ஒரு ஆசிரியருடைய மூல புக்குன்னு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 4 மூல புத்தகங்களை முழுமையாக உள்ளடக்கி இந்த முதல் யூனிட்டை நம்ம என்ன செஞ்சிருப்போம், உங்களுக்கு கிரியேட் பண்ணிருப்போம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒவ்வொரு ஆத்தருடைய புக்கை, ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க், சில யூனிட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கிய வரலாறு இம்பார்ட்டன்ஸா இருக்கும். அதையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உள்ள கவர் பண்ணி முழுமையான தொகுதியாக 12 தொகுதிகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கி இருக்கிறோம். சோ இந்த 12 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஸ்டடி மெட்டீரியல். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க வாங்குகின்ற பட்சத்துல அந்த ஸ்டடி மெட்டீரியல்லே கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் என்கிற ஒரு பேட்டர்ன் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஏன்னா மூல புத்தகத்தினுடைய தகவல் எல்லாம் உங்க கையில கிடைக்கணுங்கிறதுக்காக. அப்படி பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு யூனிட் 1க்கு நம்ம தனியா என்ன செஞ்சிட்டோம், ஒரு புக்காகவே கொஸ்டின் பேங்க ரெடி பண்ணிட்டோம். சோ யூனிட் 2க்கும் அதே மாதிரிதான் தனியா ஒரு புக்காவே ரெடி பண்ணிட்டோம். யூனிட் 3, 4, 5 இந்த 3 இயல்களை இந்த 3 இயல்களுக்கும் அந்தந்த மெட்டீரியல்ல கடைசியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அது போக யூனிட் 6 வந்து பாத்தீங்கன்னா 8, 9, 10. சோ இந்த 4 இயலுக்கும் முழுமையாக 6,900 ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இந்த 4 இயலையுமே கவர் பண்ணி ஒரு புத்தகமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே மாதிரி 7வது யூனிட்டை எடுத்துக்கிற பட்சத்துல இலக்கணம். சோ இந்த இலக்கணம் என்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை தனியாகவே நம்ம கொஸ்டின் பேங்கா கிரியேட் பண்ணிட்டோம். 2,875 வினாக்களும் அதற்கான விடைகளையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், இதுல நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டோம். சோ ஆக மொத்தத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்கா வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 1, யூனிட் 2, அதே மாதிரி
6, 8, 9, 10 சேர்த்து ஒரு புத்தகம், அதே மாதிரி இலக்கணத்துக்கு ஒரு புத்தகம்னு 4 புத்தகங்கள் வந்து உங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டினா வந்துரும். மீதி இருக்கக்கூடிய யூனிட்டிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த 12 தொகுதியோட இணைச்சிட்டோம். இப்போ 12 தொகுதி பிளஸ் 4 ஒன்லைன் மொத்தம் 16 தொகுதிகள் உங்களுக்கு இன்றையில இருந்து நம்ம கொரியர் அனுப்புறோம். சோ இதற்கு முன்பு வாங்கின ஆசிரியர்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், அதுலயே உங்களுக்கு கொஸ்டின் பேங்கா நம்ம கிரியேட் பண்ணி 12 தொகுதிகளை உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருப்போம், கொரியர் அனுப்பியிருப்போம். இப்போ ஒன்லைனையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். சோ இதுல இந்த யூனிட் 6, 8, 9, 10ல ஒரு 1000 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம், உங்களுக்கு இலக்கிய திறனாய்விற்கு அந்த மெட்டீரியல்ல நம்ம சேர்த்திருப்போம். ஆனா அதனுடைய கண்டென்ட் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க்ல கொடுத்திருப்போம். ஆனா அதுல பக்கம் இல்லாததுனால அதை நம்ம என்ன செஞ்சிட்டோம், மெட்டீரியலோட இணைச்சிருக்கோம். மெட்டீரியல்ல கடைசி பக்கத்துல அந்த 1000 கொஸ்டின் இருக்கும், ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். ஆக மொத்தத்துல நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக என்ன செஞ்சிருக்கோம், 12 தொகுதிகள் வந்து உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உருவாக்கியிருக்கோம். சோ இந்த 12 தொகுதிகள் என்னென்ன சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல யூனிட் 1 யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் 2 தொகுதிகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லா ஒரு தொகுதியாகவும், இப்ப புதியதாக உருவாக்கி இருக்கக்கூடிய கண்டென்ட் ஃபுல்லா இணைச்சு முதல் யூனிட்டுக்கு 2வது தொகுதியாகவும் 2 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ அது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியம் 2வது யூனிட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், செகண்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள். சோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அறநூல்கள், சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி ஒரு தொகுதிகள் உங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் 3வது யூனிட், அது ஒரு தொகுதி. பக்தி இலக்கியத்திற்கு ஒரு தொகுதி, சிற்றிலக்கியத்திற்கு ஒரு தொகுதி, அதே மாதிரி இக்கால இலக்கியத்திற்கு ஒரு தொகுதி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு இலக்கணத்திற்கு ஒரு தொகுதி. சோ அதே மாதிரி திறனாய்வு ஒரு தொகுதி. இந்த திறனாய்வு தொகுதியில மட்டும் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இக்கால இலக்கியம் யூனிட் 6க்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், 2 தொகுதிகள் கிரியேட் பண்ணிருப்போம். அந்த 2 தொகுதியில முதல் தொகுதி முழுக்க முழுக்க இக்கால இலக்கியம், 2வது தொகுதியில இந்த இலக்கிய திறனாய்வையும் இக்கால இலக்கியத்தினுடைய மீதி கண்டென்ட்டையும் சேர்த்து ஒரு புக்கா நம்ம கொடுத்திருப்போம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு இக்கால இலக்கியத்திற்கு ஒரு புத்தகமும், அழகு 8க்கான புத்தகத்துல இக்கால இலக்கியத்தினுடைய மீதி கண்டென்ட் பிளஸ் திறனாய்வு ரெண்டுமே சேர்த்து ஒரு புக்கா இருக்கும். அதே மாதிரி நாட்டுப்புறவியல் இதற்கு ஒரு புத்தகம், அதே மாதிரி தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 தொகுதிகள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ ஆசிரியர்கள் முழுக்க முழுக்க இதை பயன்படுத்திக்கலாம். சோ இப்ப இதனுடைய சாம்பிள் பேஜ், அது மட்டும் இல்லாம இதனுடைய கண்டென்ட் என்ன. சோ ஏற்கனவே சொல்லிட்டேன், இலக்கிய வரலாறு, பள்ளி பாட புத்தகம், மூல புக்க எல்லாத்தையுமே கவர் பண்ணி 1 by 1 நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இது போக இம்பார்ட்டன்ஸா இருக்கக்கூடிய மூல புத்தகத்துல இருந்து நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு கண்டென்ட் நம்ம என்ன செய்ய போறோம், கொடுக்க போறோம். அப்படிங்கிற பட்சத்துல மூல புக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், கவர் பண்ணிடுவோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம சாம்பிள் பேஜுக்குள்ள போகும்போது யூனிட் 1 எடுத்துக்கிற பட்சத்துல 2 தொகுதிகள், 2 தொகுதிகள்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் தொகுதியானது உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய சிலபஸ் ஓல்டு சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதனுடைய சாம்பிள் பேஜ், சரிங்களா, சாம்பிள் பேஜ் யூனிட் 1க்கு புக்கை நம்ம பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 394 பக்கங்களை உடையது, 394 பக்கங்களை உடைய முதல் யூனிட். சோ உங்களுக்கு அழகு 1 மொழி வரலாறு, அதனுடைய கண்டென்ட்டை ஃபுல்லா பார்க்கின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மொழி வரலாறுல அமைப்பு வரலாறு, மொழி வரலாற்று சான்றுகள், மொழியின் தோற்றம், இந்திய மொழி குடும்பம், சோ ஒவ்வொன்றுமே அதே மாதிரி புதியதாக இருக்கக்கூடிய புதைப்பொருள் ஆய்வு, பண்பாட்டு பரவல், சோ எல்லாத்தையுமே கவர் பண்ணி உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த யூனிட் 1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்திருக்கிறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 394 பக்கங்களை உடைய முதல் தொகுதி.
சோ இரண்டாவது தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா 181 பக்கங்கள் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஆசிரியருடைய விருப்பத்திற்கு ஏற்ப இது ரெண்டையுமே இணைத்து ஒரே புத்தகமாகவும் நம்ம கொடுக்குறோம். சோ தனித்தனியாகவும் கொடுக்குறோம். எது வேணுமோ நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ எப்படி வேணுமோ வாங்கிக்கலாம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுதான் கண்டென்ட். அதே மாதிரி யூனிட் 2 உங்களுக்கான மெட்டீரியல். இது வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யறோம், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு நூல்கள். சோ இத ஃபுல்லாமே கவர் பண்ணி இருக்கக்கூடியது. உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், யூனிட் 2க்கான புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை இப்ப பாக்குறோம். 8 தொகை நூல்கள், 8 தொகை நூல் குறித்த முன்னுரை. சோ ஒவ்வொரு நூலாக ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை, பரிபாதல், பதிற்று 10, புறநானூறுன்னு சொல்லி கொடுத்தோம். அதே மாதிரி 10 பாட்டு நூல்களுக்கான கண்டென்ட், 11 கீழ்கணக்கு நூல்களுக்கான கண்டென்ட், அதே மாதிரி அறநூல்கள், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், உலகநீதி, வெற்றி வேட்கை, மூதுரை, நல்வழி, நன்னெறின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், அந்த கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம பாயிண்ட் பை பாயிண்டா கிட்டத்தட்ட 549 பக்கங்கள். இந்த யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் 549 பக்கங்களாக உங்களுக்கு எல்லா தகவல்களையுமே இணைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ஆனது யூனிட் 2க்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காப்பியங்கள். ஸோ இந்த காப்பியங்கள் சொல்லும் பொழுது வாசுபமாணிக்கம் அவருடைய புக்கு. ஸோ அதே மாதிரி மூல புத்தகங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கவர் பண்ணி இந்த யூனிட் 3க்கானதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அழகு 3 காப்பியங்கள் 442 பக்கங்களை உடையது. இந்த 442 பக்கங்கள்ல நம்ம முதல் ஐம்பெருங்காப்பியம், பைஞ்சிறு காப்பியம், முத்தொள்ளாயிரம், பெருங்காதை, கம்பராமாயணம், புராணம், அதே மாதிரி தமிழ் பணிகள். சோ இதை ஃபுல்லா கொடுத்துட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரி வினா விடைகள். இந்த யூனிட் 3க்கான 550 ஒரு வரி வினா விடைகளானது கடைசியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இதோட கொடுத்திருக்கோம். இது நமது சுபிக்குழுவினுடைய புதிய முயற்சியாக நம்ம உருவாக்கி. சோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே இங்க நம்ம என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு மூல புத்தகத்தின் அடிப்படையில நம்ம தொகுத்திருக்கோம். 442 பக்கங்களை உடையது. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை பயன்படுத்திக்கலாம். இது யூனிட் 3க்கான ஸ்டடி மெட்டீரியல். அதே மாதிரி யூனிட் 4 எடுத்துக்கிற பட்சத்துல யூனிட் 4 உங்களுக்கு பக்தி இலக்கியம் சொல்லக்கூடிய யூனிட் 4 கண்டென்ட் பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியங்கள். சோ இந்த பக்தி இலக்கியங்கள் சொல்லி எடுத்துக்கிற பொழுது உங்களுக்கு அதனுடைய கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அந்த பக்தி இலக்கியத்தினுடைய உரை ஆசிரியர்கள் ஃபுல்லாமே தொகுத்து ஒரு பகுதியாகவும் நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த பக்தி இலக்கியத்திலிருந்து புதிய இணைப்பாக ஒரு வரி வினா விடைகள் இந்த மெட்டீரியலோட நம்ம சேர்த்து என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். 1350 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த மெட்டீரியல்ல கொடுத்துருக்கோம். சோ பக்தி இலக்கியத்துல மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த கொஸ்டின் பேங்கையும் நீங்க பயன்படுத்திக்கிற பட்சத்துல பக்தி இலக்கியத்தினுடைய கண்டென்ட் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். சோ 5வது யூனிட் சிற்றிலக்கியங்கள், மிக முக்கியமான பகுதி. நாவி ஜெயராமன், அது மட்டும் இல்லாம பள்ளி பாட புத்தகம், இலக்கிய வரலாறு. சோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், சிற்றிலக்கியத்திற்கு ரெடி பண்ணியிருக்கோம். 318 பக்கங்களை உடையது இந்த சிற்றிலக்கியத்தினுடைய கையேடு. சரிங்களா, சுபிக்குழுவினுடைய இயல் 5ற்கான கையேடு சிற்றிலக்கியத்திற்கானது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கவர் பண்ணியிருக்கோம். சோ இதனுடைய கண்டென்ட்டை பாருங்க. சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒரு அறிமுகம்ங்கிறது பள்ளி பாட புத்தகத்தினுடைய தகவலாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி சிற்றிலக்கியங்களின் தோற்றமும் வளர்ச்சியும், இது வந்து இலக்கிய வரலாறுல இருந்து எடுத்திருக்கக்கூடியது. அடுத்து தனிப்பாதல், சிற்றிலக்கியங்கள், பாட்டியல், பாட்டியல் நூல்கள், பிரபந்தம், சிற்றிலக்கிய வகையில் பிற நூல்கள், ஆற்றுப்படை இலக்கியம், அந்தாதி இலக்கியம். சோ இத ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாவி ஜெயராமன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிற மூல புத்தகங்களை கவர் பண்ணி உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உருவாக்கி இருக்கோம். 318 பக்கங்களை உடையது. 627 ஒரு வரி வினாக்களானது இதோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெர்ஜ் பண்ணி கொடுத்திருக்கோம். சோ சிற்றிலக்கியங்கள் சொல்லி எடுத்துக்கும் போது இந்த பகுதியை நீங்க
பார்த்தாலே போதும், வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு அனைத்து தகவல்களுமே உங்களுக்கு இதுல நம்ம என்ன செஞ்சுட்டோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், முழுமையாக பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும். ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கான அரசு பணி பெறுவதற்கான வழிமுறையாக இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உருவாக்கியிருக்கோம். கடைசி பக்கத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஒன்லைனை கடைசி பக்கத்துல நம்ம சாம்பிளும் என்ன செஞ்சிடலாம், பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இதே மாதிரியான வகையை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒன் பை ஒன்னா, பாயிண்ட் பை பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு ஒன்லைன் ஆனது இதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். 318 பக்கங்களை உடையது. இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்து இயல் 6 இக்கால இலக்கியம். சோ இக்கால இலக்கியத்தை 2 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், 2 பகுதியில ஒரு பகுதி முழுக்க முழுக்க இக்கால இலக்கியத்தையும், இன்னொரு பகுதியில திறன் ஆய்வை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெர்ஜ் பண்ணின்னு 2 பகுதியாக இருக்கும். சோ முதல் தொகுதியை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து நம்ம இக்கால இலக்கியத்துல கவிதை, சிறுகதை, புதினம், நாடகம், சோ எல்லாமே மூல புத்தகத்தினுடைய தகவல்களை அப்படியே நம்ம என்ன செஞ்சுட்டோம், தொகுத்து கொடுத்திருக்கோம். இக்கால இலக்கியங்கள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் கவிதைனா யார் யார், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம அப்படியே என்ன செஞ்சிருக்கோம், கவர் பண்ணி எக்ஸ்ட்ரா ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டையும் இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆட் பண்ணிருக்கோம். சரிங்களா? சோ இப்போ பாரதியார்னு சொல்லும் போது அவரை குறித்த தகவல்கள் பாயிண்ட் பை பாயிண்டா எல்லா தகவலும், ஸ்கூல் புக்கு, இலக்கிய வரலாறு, மூல புத்தகம், இது மட்டும் இல்லாம உங்களுக்கு விருதுகள்ங்கிற ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கனால ஸ்கூல் புக்கோட கண்டென்ட் 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டையும் இதுல நம்ம நினைச்சிருக்கோம், இணைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம உருவாக்கியிருக்கக்கூடிய ஸ்டடி மெட்டீரியல் 399 பக்கங்களை உடையது இந்த இயல் 1, இயல் 6க்கான பகுதி 1. சோ அடுத்து இயல் 7 பொறுத்த வரைக்கும் இலக்கணம்ங்கிறது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இடர்பாடாக, இதை நல்லா புரிஞ்சு படிச்சுக்கக்கூடிய அளவிற்கு இருந்துச்சுன்னா இதை விட எளிமை கிடையாது. சோ புரியாத பட்சத்துல இதை விட கடினம்ங்கிறது வேற எதுவும் கிடையாதுங்கிற கான்செப்ட் தான் இலக்கணத்தினுடைய நிலைமை. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இதை முழுமையாக போக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணி உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், தமிழ் 5 இலக்கண வகை, 5 இலக்கண நூல்கள் என்னென்ன, அதே மாதிரி நன்னூல், ஸோ எல்லாத்தையுமே இங்க டாபிக் வைஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 317 பக்கங்களை உடையது இந்த இலக்கணத்தினுடைய மெட்டீரியல். ஸோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இலக்கணத்தினுடைய வரலாறு எல்லாத்தையுமே இங்க பாயிண்ட் பை பாயிண்டா நம்ம என்ன செஞ்சிருப்போம், தொகுத்து கொடுத்திருப்போம். ஸோ இதை ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து இயல் 8. இயல் 8ங்கும்போது திறனாய்வியல். இந்த திறனாய்வியலை நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி உங்களுக்கு இயல் 6னுடைய மீதி கண்டென்ட்டையும் திறனாய்வியலையும் சேர்த்து நம்ம என்ன செஞ்சிருப்போம், இந்த இடத்துல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஆகவே ஆசிரியர்கள் யாருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். ஏன்னா கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா என்னடா 6வது யூனிட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு ரெண்டையுமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 தொகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இயல் 8 எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 2 மூல புத்தகங்களை கவர் பண்ணி திறனாய்வியலுக்கு. சரிங்களா? சோ நல்லா கவனிய, திறனாய்வு கலை, அதே மாதிரி இலக்கிய கலை, இலக்கியமும் திறனாய்வும், இதனுடைய கண்டென்ட்டை பாத்தீங்கன்னாலே தெரியும். சரிங்களா? தாயே ஞானமூர்த்தி அவருடைய புத்தகமாக இருக்கட்டும். சோ 2வது வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வு கலை ஞான சம்பந்தன் அவருடைய புக்கு, ரெண்டையுமே கவர் பண்ணி இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இந்த தாயே ஞானமூர்த்தி அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு வரி வினா விடைகள், ஒரு 1000 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருப்போம், இதனுடைய கடைசி பக்கத்துல நம்ம முயற்சி பண்ணியிருப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா திறனாய்வியலுக்கு கிட்டத்தட்ட 455 பக்கங்களை உடையது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், உங்களுக்கு இக்கால இலக்கியத்தினுடைய தகவல்கள் போக மீதியை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆசிரியர்கள்
இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க. சோ இது போக பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், யூனிட் 9 நாட்டுப்புறவியல், இதை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும். யூனிட் 9ற்கான ஸ்டடி மெட்டீரியல் நாட்டுப்புறவியலுக்கு இந்த தகவலே உங்களுக்கு போதுமானது. புதியதாக இணைத்திருக்கக்கூடிய சிலபஸ், இந்த புதியதாக இணைத்திருக்கக்கூடிய இந்த சிலபஸை நீங்க இந்த தகவலை மட்டும் அப்படியே பார்த்துக்கோங்க. நாட்டுப்புறவியல், அதுல நாட்டுப்புற பாடல்கள், கதைகள், அதனுடைய வகை, முதல் 6 நாட்டுப்புறவியலுடைய வகை. சோ நாட்டுப்புற பாடலுடைய வகை எத்தனை? 8. அதை நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாட்டுப்புற பாடல் வகைப்பாடுனா என்ன, நாட்டுப்புற கலைகள், சோ எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 1 by 1 நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இங்கே தொகுத்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த நாட்டுப்புறவியலுடைய தோற்றம், அதையுமே பாத்தீங்கன்னா நம்ம அதனுடைய கோட்பாடுகள், வரலாறு, இந்திய நாட்டுப்புறவியல், தமிழக நாட்டுப்புறவியல் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம தொகுத்து பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க படிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 584 பக்கங்களை உடையது இந்த ஸ்டடி மெட்டீரியல். சரிங்களா? சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இயல் 9க்கு. இயல் 10 பொறுத்த வரைக்கும் 2 பகுதியாக நம்ம பிரிச்சிருக்கோம். 2 தொகுதி இயல் 10. சோ முதல் தொகுதியை நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், முதல் தொகுதி இந்த இயல் 10ங்கிறது தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். சோ இதுல பாத்தீங்கன்னா இதழியல், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஊடகங்கள், இது ஃபுல்லா ஒரு தொகுதியாக வந்துருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணினி, இதழியல், பிற துறைகள் எல்லாத்தையுமே இணைத்து ஒரு தொகுதியா நம்ம கொடுத்துறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொல்லியல், அறிவியல் தமிழ், இதை ஃபுல்லா இணைத்து ஒரு தொகுதின்னு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 தொகுதிகள். இதனுடைய சாம்பிள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே A to Z நம்ம பிரிச்சு உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். சோ கிட்டத்தட்ட இந்த இயல் 10 எடுத்துக்கிற பட்சத்துல எல்லாத்தையுமே இணைத்து 1000ற்கு மேற்பட்ட பக்கங்களை நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இயல் 10ற்கு மட்டுமே ரெடி பண்ணிருக்கோம். ஏன்னா புதியதாக உருவாக்கி இருக்கக்கூடிய சிலபஸ், அதனால இதுல அதிகப்படியான கண்டென்ட்டை நம்ம உருவாக்கணும் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 யூனிட், இந்த 10 யூனிட்டுக்கும் 12 புக்கு எப்படி எப்படி வரும், அதனுடைய பக்கங்கள் என்ன, எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுட்டோம், தொகுத்து கொடுத்துட்டோம். இந்த 12 புத்தகம் மட்டும் எனக்கு போதுங்கக்கூடிய ஆசிரியர்கள் வாங்கிக்கலாம். இதோட நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஸ்டின் பேங்க் ஒன்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம். தனியா 4 புத்தகம். அதுல முதல் புத்தகமானது இயல் 1ற்கான வினா வங்கி. இயல் 1ற்கான வினா வங்கி என்ன இருக்குது, சோ அதை நம்ம பார்த்துருவோம். கிட்டத்தட்ட 270 பக்கங்களை உடையது இயல் 1ற்கான வினா வங்கி. இதுல எல்லா புத்தகத்தையுமே நம்ம என்ன செஞ்சிட்டோம், மூல புத்தகங்களை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இலக்கிய வரலாறு, மொழி வரலாறுக்கு இதை விட்டு வெளியில் செல்வதற்கான வாய்ப்புகள் வேற எதுவுமே கிடையாது. 3290 வினாக்களானது இந்த மொழி வரலாறுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒன்லைன்ல கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய கண்டென்ட்டை நம்ம பார்க்கிறோம். கண்டென்ட்டை பார்க்கின்ற பட்சத்துல மொழி வரலாறு, திராவிட மொழி குடும்பம், திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்புகள் சொல்லி ஒவ்வொரு டாபிக், அது மட்டும் பாருங்க, மூல புத்தகங்கள், மூவா புத்தகத்திலிருந்து 3 பகுதிகள், ஜான் சாமுவேல் அவருடைய புக்ல இருந்து வினாக்கள் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சக்திவேல் தேப்போமி அவருடைய புத்தகங்கள்ல இருந்து, அதே மாதிரி அகத்தியலிங்கம் சார், அகத்தியலிங்கத்துடைய புத்தகத்துல இருந்து வினா விடைகள், கடைசியில எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி தேர்வு நோக்குல 711 வினா விடைகள் சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பாயிண்ட் பை பாயிண்ட் ஒவ்வொரு வினாவாக நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம். இது முதல் பகுதி, மொழி வரலாறுக்கு 270 பக்கங்களை உடையது. அதே மாதிரி இரண்டாவது பகுதி பாத்தீங்கன்னா யூனிட் 2க்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3000ற்கும் மேற்பட்ட வினா விடைகள், அதே மாதிரி 401 பக்கங்களை உடையது. சரிங்களா? 3000ற்கு மேற்பட்ட வினா விடைகள், 401 பக்கங்களை உடையது. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000ற்கு மேற்பட்டு 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கணக்கு எல்லாத்தையுமே இணைச்சு அதனுடைய கண்டென்ட்டை ஃபுல்லாமே நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்திருக்கோம். ஆசிரியர்கள் முழுமையாக இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வேற எதுவுமே மிஸ் ஆகுவதற்கான வாய்ப்பே இராது. அனைத்து தகவல்களையுமே நம்ம தொகுத்துட்டோம். 401 பக்கங்களை உடைய வினா வங்கி. அடுத்து இயல் 7. சரிங்களா? இலக்கணம். இந்த இலக்கணம் தான் எல்லோருக்குமே பெரிய பகுதியாக இருக்கக்கூடியது. அதை எளிமையாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்,
தொகுத்திருக்கோம். டாபிக் வைஸாவும் சரி, கடைசியில மாடல் டெஸ்ட், ஃபுல் மாடல் டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இலக்கணத்திற்கு 2875 பகுதிகள். இதுதான் மெயினா இருக்கக்கூடியது. சோ இதுல பாருங்க, முதல்ல நன்னூலை பொறுத்த வரைக்கும் பகுதி 1, பகுதி 2, பகுதி 3ன்னு 3 பகுதிகள். முதல் பகுதி ஒன்லைனா எல்லாத்தையுமே கவர் பண்ணி 340. இரண்டாவது பகுதி வந்து பாத்தீங்கன்னா பெசிபிக்கா அதுல இருந்து எதிர்பார்க்கக்கூடியது. மூன்றாவது பகுதி 75 வினாங்கிறது அதனுடைய வகைப்பாடு, பாயிண்ட் பை பாயிண்டா இல்லாம உங்களுக்கு நோட்ஸா வந்து பாத்தீங்கன்னா நன்னூலுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் 840 இயல் வாரியாக 9 இயல் இருக்கும், அதை இயல் வாரியாக. அதே மாதிரி புறப்பொருள் வெண்பா மாலை 3 பகுதியாக, யாப்பெருங்குளம், யாப்பெருங்கலக்காரிகை, தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், அதே மாதிரி முழு மாதிரி தேர்வு எல்லாமே இயல் 7. டோட்டலா 2875 வினாக்கள். சோ உங்களுக்கு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே மிஸ் ஆகாத அளவிற்கு எல்லாத்தையுமே இங்க நம்ம நினைச்சுக்கிட்டோம், தொகுத்து கொடுத்துட்டோம். இது இலக்கணத்திற்கான பகுதி 292 பக்கங்களை உடையது. கடைசியாக யூனிட் 6, 8, 9, 10. சோ இதை எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 504 பக்கங்களை உடையது, 6891 வினாக்கள். 6891 வினாக்கள். அழகு 6 இக்கால இலக்கியம், அதே மாதிரி திறனாய்வு, நாட்டுப்புற பாடல்கள். நாட்டுப்புற பாடல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க ஸ்டடி மெட்டீரியல ஒன்வேடா தான் கொடுத்திருக்கோம். அதனால இதற்கு என்று தனியாக ஒன்வேடு வேண்டாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியதை மட்டும் இதுல நான் தொகுத்து கொடுத்திருப்பேன். மற்றபடி நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலே பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி அழகு 10 தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அறிவியல் தமிழ், தொல்லியல், இது ரெண்டை மட்டும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு மத்த எல்லாத்தையுமே நம்ம வச்சிருக்கோம், தொகுத்திருக்கோம். அறிவியல் தமிழ், தொல்லியலுக்கு அடுத்து நம்ம தொகுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்ப இந்த இக்கால இலக்கியம் எடுத்துக்கும் போது கவிதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 5 பகுதிகள் கிரியேட் பண்ணிருக்கோம் கவிதையை பொறுத்த வரைக்கும். சோ அதே மாதிரி சிறுகதை, நாவல், நாடகம். சோ அடுத்து தமிழ் நாடக தோற்றமும் வளர்ச்சியும். ஆறு அழகப்பன் சாரோட புக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் நாடக தோற்றமும் வளர்ச்சியும். அதுல இருந்து ஒரு 1000 வினாக்கள். புதினம், விருதுகளை ஃபுல்லா தொகுத்து ஒரு பட்டியல் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி இலக்கிய திறனாய்வை பொறுத்த வரைக்கும் நம்ம 5 பகுதி. முதல் பகுதி 191 வினாக்கள், இரண்டாவது பகுதி 161, மூன்றாவது பகுதி 110, நான்காவது பகுதி 96, ஐந்தாவது பகுதி 150. சோ அடுத்து ஒரு 50 வினாக்கள்னு. ஆறாவது தாயே ஞானமூர்த்தி அவருடைய புத்தகத்துல இருந்து 1000 வினா விடைகள். இந்த 1000 வினா விடைகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியலோட இடம் பத்தாதனால 504 பக்கம் வந்துருச்சு, இன்னையும் நம்ம கொடுக்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு என்ன செஞ்சுட்டோம், புத்தகத்தோட ஸ்டடி மெட்டீரியலோட இதை கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ எனக்கு கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணுங்கிறவங்களுக்கு தனியா நம்ம இதை என்ன செஞ்சிருவோம், போட்டு கொடுத்துருவோம். அடுத்து இயல் 9 நாட்டுப்புறவியல் 300 வினா விடைகள். அதே மாதிரி வந்து இயல் 10 இதழியல். இதழியல்னு எடுத்துக்கும் போது திரைப்படம், ஊடகங்கள் எல்லாத்தையுமே இணைத்து 1500 வினா விடைகளும். கணினி தமிழை பொறுத்த வரைக்கும் 300 வினா விடைகள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம உருவாக்கியிருக்கோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அறிவியல் தமிழ், தொல்லியல் இது ரெண்டுக்கு மட்டும் ஒன்லைன் நம்ம கிரியேட் பண்ணோம். அதிகபட்சம் ஒரு 10 நாட்கள்ல நம்ம முடிச்சிருவோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட டீடைல் எல்லா தகவலுமே உங்களுக்கு இங்க நம்ம செஞ்சிருவோம், அப்படியே தொகுத்து கொடுத்துருவோம். இதை அப்படியே நீங்க செஞ்சலாம், படிச்சுட்டு போயிடலாம். சோ இப்ப ஆசிரியர்கள் அடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் சொல்லி பார்க்கும்போது இதற்கான தொகை என்ன, இதை எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இருக்கக்கூடியது. சோ ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இதை நல்லா கவனிங்க. உங்களுக்கு இலக்கிய வரலாறு, பள்ளி பாட புத்தகம், மூல புத்தகம், மூல புத்தகத்துல எல்லா புத்தகத்தையுமே நம்ம ஒரு புத்தகத்தை ஸ்டடி மெட்டீரியலா, ஒரு புத்தகத்தை கொஸ்டின் பேங்கா, ஒரு புத்தகத்தை பயிற்சி வகுப்பா, ஒரு புத்தகத்தை உங்களுக்கு டெஸ்ட் பேஜ்லன்னு எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்கலாம். அப்ப நீங்க எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கிற பட்சத்துல இன்னியும் சிறந்ததாக இருக்குங்கிறதுனால நம்ம காம்போவா இதை என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். சோ இதை ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கலாம். மொத்தம் 16 தொகுதிகள். சோ இந்த 16 தொகுதிகளும் எனக்கு வேணும், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல் வேணும்,
ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிட்டத்தட்ட 16 தொகுதிகள், இதுல 12 தொகுதி ஸ்டடி மெட்டீரியல். அதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பேங்க் ஒன்லைன்ல உங்களுக்கு 4 தொகுதிகள், மொத்தம் 16 தொகுதி. இந்த 16 தொகுதி எனக்கு வேணும் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கான கட்டணமாக 5500 ரூபாய் பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 5500 ரூபாய் போக உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஸோ இது போக உங்களுக்கு பயிற்சி வகுப்பும் நம்ம என்ன செய்யறோம், ஃப்ரீயா பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்பு உங்களுக்கு கொடுத்து, ஸோ அதுல இருந்தும் உங்களுக்கு டெய்லி டெஸ்ட்ங்கிற கான்செப்ட்ல டெஸ்ட் எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம், தொகுத்து கொடுக்குறோம். அப்ப ஸ்டடி மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் வாங்கிட்டீங்கன்னா டெஸ்ட் பேஜ், ப்ராக்டிஸ் கிளாஸ் இது ஃப்ரீயா உங்களுக்கு வந்துடும் 5500. எனக்கு பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வேண்டாம், எனக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியர்கள், உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா எனக்கு வேணும், அந்த ஸ்டடி மெட்டீரியலோட எனக்கு கொஸ்டின் பேங்க் இது மட்டும் போதும், டெஸ்ட் பேஜ் தேவையில்லைங்கிற பட்சத்துல உங்களுக்கு 5000 ரூபாய் வரும். ப்ராக்டிஸ் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டானாலும் விட்டுலாம். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் டெஸ்ட் பேஜ் நீங்களாக. இல்ல எனக்கு டெஸ்ட் பேஜ் மட்டும் போதும், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் ஆல்ரெடி நான் வச்சிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஆசிரியர்களுக்கு டெஸ்ட் பேஜுக்கான அமௌண்ட் 1500, 150 தேர்வுகள் உங்களுக்கு கொடுத்துரும். எனக்கு இந்த கொஸ்டின் பேங்க் நான் அடுத்து வாங்கிக்கிறேன், எனக்கு ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் போதும் சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு 4600 ரூபாய் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டடி மெட்டீரியலுக்கான தொகை. எனக்கு கொஸ்டின் பேங்க் மட்டும் வேணும் சொல்லக்கூடிய ஆசிரியருக்கு 1650 ரூபாய். என்ன கேட்டகரியில உங்களுக்கு வேணுமோ அந்தந்த கேட்டகரியில நீங்க வாங்கிக்கலாம். ஆனா எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்தணும், அதுவும் குறைந்த விலையில நீங்க பயன்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம 5500 ரூபாய் வச்சிருக்கோம். மிக மிக குறைந்த விலையில ஒவ்வொரு ஆசிரியர்களும் இதை பயன்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். சோ இதனுடைய முழுமையான பிடிஎஃப் சாம்பிள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டோருங்கிற பகுதியில போனீங்கன்னா ஓரிரு நாட்கள் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். நீங்க அந்த ஸ்டோர்ல போய் ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கூகுள் பே, போன்பே மூலமாகவும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறக்கூடிய அளவிற்கான வழிமுறையை உருவாக்கி இருக்கோம். இந்த 2025 நான் ஒரு பட்டதாரி, முதுகலை பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றணும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்த நிச்சயமாக உங்களுக்கு பணிக்கான அனைத்து வழிமுறைகளையுமே இங்க உருவாக்கி கொடுக்கிறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகங்கள் மற்றும் கருத்திற்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.